විපක්ෂය මොන හරි ගේමක් ගහලා සභාවක් පිහිටවන්න හදනවා නම් එකෙන් ඒ ප්‍රදේශයේ සංවර්ධනය අනිවාර්යෙන් දුර්වලනවා. අපි ඒව වැඩ කරන නිලධාරීන්ට පඩි ගෙවයි. නමුත් අපිට පිස්සු නෑනේ මේ රටත් කාලා ගමත් කාපු මේ දේශපාලුවන්ට මේ රටේ සල්ලි දෙන්න අමතරව එහෙම කරන්නේ. உள்ளூராட்சி சபைகளை நிறுவனத்துக்கான பலதரப்பட்ட விஷயங்கள், பல பேச்சுவார்த்தைகள் பல இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கு. குறிப்பா சொல்ல போனா எதிர்க்கட்சிகளுடைய பெரிய ஒரு அக்கப்போர். எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் ஒன்று சேர்ந்து எந்தெந்த சபைகளை ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற மிகப்பெரிய அளவான பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலேயும் இடம்பெற்றிருந்தது. எல்லா எதிர்க்கட்சியும், சிறுபான்மை கட்சிகளாக இருக்கட்டும், சுயேட்சை குழுக்களாக இருக்கட்டும், பல அரசியல் கட்சிகள் ஒன்றா சேர்ந்து இப்ப உள்ளாட்சி சபைகள்ல எங்கெங்கெல்லாம் ஆட்சி அமைக்க முடியுமோ அங்கெல்லாம் அமைக்க போறாங்க. சில இடங்கள்ல எதிர்க்கட்சி தானாவே வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா அதை தாண்டி எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து அரசாங்கத்தினுடைய அந்த ஆசனங்களை விட பெரிய கூடிய ஆசனங்கள் சில இடங்கள்ல இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து அவங்க உள்ளூராட்சி மன்றங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகளை கடந்த நாட்கள்லையும் இன்றைய நாள்லையும் படு தீவிரமாக நடந்திருக்கிறது. வரும் நாட்கள்ல எந்தெந்த பக்கமாக எந்தெந்த கட்சிகள் ஆட்சி அமைக்க போறாங்க ஒன்றா சேர்ந்து. அது மட்டும் இல்லாம அரசாங்கம், அதாவது எம்பிபி அரசாங்கம் கூட பல அவங்கதான் இப்ப முன்னணியில இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா அவங்கதான் பெரும்பான்மையும் பெற்றிருக்காங்க. ஆனா சில இடங்கள்ல 1-2 ஆசனங்கள் இல்லாம ஆட்சி அமைக்க முடியாம போற சில கட்டங்கள் இருக்கு. அந்த இடங்கள்ல சுயேட்சையாக வேண்டவங்க, எந்த விதமான ஊழலும் இல்லாம மக்களால நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட இளைஞர்கள், இந்த மாதிரி அவங்களை எடுத்துக்கொண்டு அவங்க சில உள்ளூராட்சி சபைகள்ல ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கான பேச்சுவார்த்தை அவங்க பக்கமாகவும் நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே மாறி இருக்கு. ஒரு குற்றம் சாட்டி நாங்க இந்த இடத்துல ஆட்சி அமைக்க போறோம். கொழும்பு மாநகர சபையை எதிர்க்கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஆனா அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் சொல்றாங்க அது எங்களுக்கு தான் இருக்கு, நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், இருந்து பாருங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசனம் தேவை. அந்த ஆசனம் எந்த பக்கம் இருந்து எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா கடந்த காலங்கள்ல தேசிய மக்கள் சக்தி எந்த விதமான கட்சியிலிருந்தும் யாரையும் உள்வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா கொழும்பு மாநகர சபையை ஆட்சி அமைக்கிறாருன்னா அவங்களுக்கு ஒரு ஆசனம் தேவைப்படுது. அது எங்க இருந்தாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக குறைவு. அதனாலதான் எதிர்க்கட்சிகள் அதுக்கு மிகப்பெரிய அளவான ஆர்வம் காட்டி வராங்க. இது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு தெரியல. இன்றைய நாள்ல அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். நேற்றைய நாள்ல ஜனாதிபதியினுடைய முந்தநாள் உரை பற்றி நாம் ஒரு செய்தி பதிவிட்டிருந்தோம். அவருடைய உரையில பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது. அந்த விமர்சனங்கள் நேற்று நாள்ல செய்தித்தளம் முழுவதுமே நிறைஞ்சிருந்தது. இன்றைய நாள்லயும் அது தொடர்பாக பேசப்பட்டது. அந்த ஒரு விஷயம் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் பேசினாரு, அதுல எந்தெந்த விஷயங்கள் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு அப்படின்ற விஷயத்தை நான் பதிவிட்டிருந்தேன். ஆனா நிறைய பேர் அதுக்கு சொல்லியிருக்கீங்க, சந்துரு இப்ப எம்பிபிக்கு எதிராக செயற்படுறாரு, ஜனாதிபதியோட உரைக்கு எதிரான பல விமர்சனங்களை சொல்லியிருக்காரு. நான் சொன்ன விமர்சனங்களை தாண்டி பல விமர்சனங்கள், சொன்ன விமர்சனங்கள் தான் அதுக்குள்ள இருக்கு. பொதுவா ஒரு செய்தியை பதிவிடும் போது சில பேருக்கு அது சில பேருக்கு அப்படி நினைக்கலாம், இவர் இவருக்கு எதிராக செயல்படுறாரு, அல்லது இவங்களுக்கு எதிரான செய்தியை கொண்டு வராரு, அல்லது இவங்களுக்கு சார்பான செய்தியை கொண்டு வராரு அப்படின்னு நினைக்கலாம். அது சாதாரணமா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா உண்மையை சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலேயோ அல்லது யார் பக்கம் நான் சார்பான செய்திகளோ பதிவிட அவசியம் இல்லை அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். எதிர்கட்சிக்கோ அல்லது ஆளுங்கட்சிக்கோ இது மாதிரி எதுவுமே நமக்கு தேவையில்லை. எது விஷயம் முக்கியமா பேசப்படுது, அது சில நேரம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில நேரம் இது என்ன விஷயமாக இருக்கும் அப்படின்னு அறிஞ்சு கொள்ற ஆர்வம் கூட இருக்கலாம். என்னதான் நான் அரசாங்கத்துக்கு ஆதரவா பல இடங்கள்ல பல பேர் இருந்தாலும் சில நேரங்களில் அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்கள் வருது. அதையும் நாம தெரிஞ்சு கொள்வோம் அப்படின்றதான் பல விஷயங்களை நான் இந்த தளம் மூலமா உங்களோட பகிர்ந்து கொள்றது உண்டு. மற்றபடி எந்தெந்த இடங்களுக்கு யாராருக்கு எப்படி ஆதரவு வழங்கணும், இந்த மாதிரி தான் ஆதரவு வழங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. முக்கியமான செய்திகளை மட்டும் கொண்டு வரது இந்த தளத்துடைய நோக்கம், வேற எதுவுமே இல்லை. இந்த இடத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் 2 நாளா சொல்லியிருந்தாரு. இந்த உள்ளூராட்சி சபை தொடர்பான ஆட்சி அமைப்பு தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, විපක්ෂය මොන හරි ගේමක් ගහලා සභාවක් පිහිටවන්න හදනවා නම් එකෙන් ඒ ප්‍රදේශයේ සංවර්ධනය අනිවාර්යෙන් දුර්වලනවා. අපි ඒව වැඩ කරන නිලධාරීන්ට පඩි ගෙවයි. නමුත් අපිට පිස්සු නෑනේ මේ රටත් කාලා ගමත් කාපු මේ දේශපාලුවන්ට මේ රටේ සල්ලි දෙන්න අමතරව එහෙම කරන්නේ නෑ. එහෙම ජනවරමක් අපිට ලැබෙන්නේ අපිට තියෙන්නේ හොරුන්ට උදව් කරන්න එපා කියලා ජනවරම. இப்போ உள்ளூராட்சி சபைகள்ல எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்து வராங்க. சில இடங்கள்ல அரசியலுடைய சில சூழ்ச்சியால சில பேர் சேர்ந்து அந்த உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி அமைக்கும் பட்சத்துல அந்த உள்ளூராட்சி சபைகள் நிச்சயமாக பலவீனம் அடையும். காரணம்னு சொன்னா இப்ப அரசாங்கம் நேரடியா அதுக்கு பணம் ஒதுக்கவோ அல்லது அதுக்கான சலுகைகளை வழங்குறதுக்கு தயாராக இல்லை. அப்படி வழங்குற அளவுக்கு நாங்க பைத்தியக்காரங்களும் இல்லை. காரணம்னு சொன்னா மக்கள் ஊழல் இல்லாத அரசியலையும் அரசியல் கட்சிகளையும் உருவாக்கணும், அல்லது ஊழல் இல்லாத ஒரு சபைகளை தான் உருவாக்குறது தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதனால நாங்க கடந்த கால அரசியல் கட்சிகளோடு இருந்தவங்க, ஊழலோடு சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு பணம் அனுப்புறதுக்கோ அல்லது அந்த பணத்தை கொடுக்கறதுக்கோ நாங்க தயாராக இல்லை. அவங்களுக்கு கூட சம்பளம் போகலாம், ஆனா அந்த உள்ளாட்சி சபைகளுக்கு எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கருத்துல சொல்லப்பட்டது. ஆனா இதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்கின்றனால, காரணம்னு சொன்னா
அவங்களும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவங்க. அவங்க வந்து இளைஞர்கள், அதாவது கடந்த கால அரசியல்வாதிகள், பழைய கட்சியா இருந்தாலும் பழைய அரசியல்வாதிகள் இப்ப இல்ல. புதிய இளைஞர்கள் வந்திருக்காங்க. அந்தந்த ஊர்ல யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு தான் அவங்க வாக்களிச்சிருக்காங்க மக்கள். ஏன்னா மக்களால வாக்களிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்டவங்கள தான் இப்ப உள்ளாட்சி சபைகளுக்கு எந்த கட்சியில சேர்ந்தாலும் ஆட்சி அமைக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் இந்த மாதிரி பேசுறது சரியா அப்படின்ற மாதிரியான பல விமர்சனங்கள் இன்றைய நாள்ல அமைச்சருடைய கருத்துக்களுக்கும் விமர்சனமாக வந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாள்லையும் இந்த உள்ளாட்சி சபைகள் மன்றங்களை ஆட்சி அமைக்கிற விஷயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கடந்த நாட்களில் இது தொடர்பான விமர்சனம் வந்தது. எங்களுடைய ஆட்சி அமைக்கின்ற அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் இருக்கின்ற உள்ளாட்சி சபைகளுக்கு மட்டும்தான் அரசாங்கத்தால பணம் ஒதுக்க முடியும், மற்றதுக்கெல்லாம் ஒதுக்க முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம்னு சொன்னா களவெடுக்கிறதுக்கு நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம். அது ஒரு பக்கம் சரிதான். ஆனாலும் பழைய அரசியல்வாதிகள் இங்க இல்ல, இப்ப புதியவர்கள் தான் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதால இது கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாக இருக்கு. இந்த விஷயம் இன்றைய நாள்ல பெரிய அளவு பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கு. இன்றைய நாள்ல பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இணை சுகாதார அறிவியல் பட்டதாரிகள் ஒன்றியம் மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை இன்றைய நாள்ல நடத்தியிருந்தாங்க. இந்த எதிர்ப்பு போராட்டத்துல 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வைத்தியசாலை சதுக்கம் சுகாதார அமைச்சுக்கு முன்பாக தான் இந்த எதிர்ப்பு போராட்டம் இடம்பெற்றிருந்தது. மிக மிக பெரிய அளவுல பெரிய ஆக்ரோஷமான ஒரு எதிர்ப்பு போராட்டமா இந்த எதிர்ப்பு போராட்டம் இடம்பெற்றிருந்தது. நீதிமன்றத்தின் உத்தரவின் பேர்ல இவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு இந்த ஆர்ப்பாட்டம் போலீசாரினால கலைக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நாள்ல பெரிய அளவான இந்த பிரதேசங்கள்ல வாகன நெரிசலையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதோட கடந்த நாட்கள்ல இந்த விஷயம் தொடர்ச்சியா பேசப்படுது. அதாவது வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு இப்போ விற்பனைக்கு உள்ள நிலையில பல வாகனங்களுடைய விலை அதிகரிப்பின் காரணமாக நிறைய பேர் வாகனம் வாங்குறதுல ஆர்வம் இல்லை. ஓரளவுக்கான விலையில வர வாகனங்களை வாங்குறாங்க. ஆனா கடந்த காலங்களோடு போகும்போது 3 மடங்கா இருக்கு. சரி, தேவை, கட்டாயம் தேவைன்றவங்க வாகனம் வாங்குறாங்க. சில வாகனங்கள் இறக்கவே முடியாம இருக்கு. ஆனால் அந்த வாகனத்தை இங்க விற்கல, அந்த அளவு விலை. ஆனாலும் இதோ தாண்டி வாகனம் வாங்கினவங்க மோட்டார் திணைக்களத்துல வந்து அதை பதிவு செஞ்சு இலக்கத்தகடு எடுக்கிறதுல பெரிய ஒரு பாரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. காரணம்னு சொன்னா மோட்டார் திணைக்களமே அதை சொல்லியிருக்காங்க. இப்ப இலக்கத்தகடுகள் பற்றாக்குறை காரணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற வாகனங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் கூட ஆகுது. ஒரு 1.5 மாதத்தை தாண்டி சில வாகனங்களுக்கு இலக்கத்தகடு கொடுக்கப்படல. அதனால இந்த இலக்கத்தகடு இல்லாம தான் சில வாகனங்கள் இப்போ பாதையில பயணிக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. அல்லது அந்த கார்ட்போர்ட்லயோ அல்லது பேப்பர்லயோ ஒட்டி வச்சிருக்காங்க. காரணம்னு சொன்னா அவங்க மோட்டார் திணைக்களத்தாலே ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய இலக்கத்தை கொடுத்து ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க இதை வச்சுக்கொண்டு பாவிக்கலாம். இலக்கங்களை நீங்க பேப்பர்லயோ அல்லது போர்ட்லயோ போட்டு ஓடிக்கலாம். வரும் வரைக்கும் இதை பாவிங்க. அது தற்காலிகமான ஒரு முடிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இது நீண்ட நாட்கள் எடுக்குது, மாத கணக்காக எடுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்ப முன்வைக்கப்படுது. இதற்கான கட்டணமும், அதாவது இந்த இலக்கத்தகடுகளை அந்த வாகனங்களுக்கு வழங்குறதுக்கான காசையும் மோட்டார் திணைக்களம் எடுத்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த இலக்கத்தகடுகள் கொடுக்கல அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா மாறி இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாள்லையும் பார்க்கப்படுது. உப்பு பிரச்சனை இன்றைய நாள்லையும் பெரிய அளவா பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. கடந்த நாட்கள்ல ஆனைரவு உப்பு படத்துல வந்து உப்பு உற்பத்திக்கு பிறகு இனி உப்பு வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களால் சொல்லப்பட்டது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் உப்பு தட்டுப்பாடு அப்படின்றது பெரிய அளவா இருக்கு. ஆனா உப்பு இறக்குமதிக்கான அனுமதியை இப்ப உடனடியாக வழங்கியிருக்காங்க. கடந்த காலங்களில் உப்பு இறக்குமதிக்கான தடை வந்து நிறைய இடங்கள்ல கட்டுப்பாடுகள் பெரிய அளவா இருந்தது. நேற்று நள்ளிரவோடு அத்தனை கட்டுப்பாடுகளையும் தளர்த்திருக்காங்க. தேவையானவங்க உப்பை இறக்குமதி செய்யலாம். யார் வேணாலும் உப்பை இறக்குமதியாளர்கள் யாரும் உப்பை இறக்குமதி செய்யலாம் அப்படின்ற அனுமதியை கொடுத்திருக்காங்க. காரணம் சொன்னா இன்னும் ஒரு கிழமை போகும் பட்சத்துல இந்த உப்புக்கு இன்னும் பெரிய பாரிய தட்டுப்பாடு நாட்டில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த உப்புக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகள் முழுமை அப்படியே தளர்த்தப்பட்டிருக்கிறது. கூடிய அளவான உப்புக்கள் நாட்டுக்கு ஒரு 2-3 நாளுக்குள்ள வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த செய்திகள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ச்சி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.